கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு IQOO Z6 Pro லான்ச் ஆச்சு. அந்த பாயிண்டில் எனக்கு அதை கவர் பண்ணுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, ஏதோ கொஞ்சம் டீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க, பெருசாக எதுவும் ஓகேயா இல்லை, ஓகே ஃபைன். பட் இப்போ 19,999 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ப்ரைஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு தான் வித்துட்ருக்கு. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் மாதிரி தான் தெரிஞ்சுது. மேபி கவர் பண்ணுவோன்னு நினச்சேன். இப்போது ஒரு வாரமாக என்னோடய ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தா, இதில் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கலாமா கூடாதா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். முதல்ல பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். Z6 Pro கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் வந்து கர்வ் ஆகுது. இங்கே டிஸ்பிளே 6.44 இன்ச்சஸ்ங்கிறதுனால ஃபோன் ரொம்ப வைடாகவும் இல்லை. ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த 187 கிராம் வெயிட் இந்த ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேண்டம் டஸ்க், அதாவது பிளாக் கலர் வேரியண்ட். இது போக ஒரு லீஜன் ஸ்கை, அதாவது ப்ளூ வேரியண்ட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப அப்படியே பார்த்த உடனே இது என்ன ஃபோன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி லுக்ஸ் இங்கே கிடையாது. பட் கொஞ்சம் மினிமலான லுக், கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்க மாதிரி ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு பார்த்தா Z6 Pro ஒரு நல்ல சாய்ஸ். இதுக்காக பில்லில் காம்ப்ரமைசஸே இல்லை, சூப்பர் பில்ட் அப்படின்லாம் கிடையாது. சைட்ஸ் ப்ளஸ் பேக் கூட இங்கே பிளாஸ்டிக் தான். மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ஹெட்ஃபோன் ஜாக்கும் இங்கே இல்லை. இயர் பீஸ் செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் ஆடியோ அவுட்புட் நல்லா லவுடாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த வால்யூம் அப் கீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வால்யூம் பூஸ்டர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ 150% வரைக்கும் வால்யூம் பூஸ்ட் ஆகும். ஜென்ரலாக வால்யூம் பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணல ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்கும். பட் இங்கே 150%லேயும் ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. 5G பேண்ட்ஸ்னு பார்த்தா 7 பேண்ட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இதோட முக்கியமாக நம்ம பார்த்துருக்கோம். இங்கே செல் ரிசப்ஷன், கால் குவாலிட்டி நான் யூஸ் பண்ண வரைக்கும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் கிளியராக இருந்துச்சு. செகண்டரி மைக் டாப்பில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கீஸ் ரைட்டில் பவர் கீயோடு இருக்குது. லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது. பாட்டமில் ஒரு சிம் ட்ரே, ப்ரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C போர்ட், அப்புறம் அந்த சிங்கிள் டவுன்லோட் ஃபேரிங் ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டிஸ்பிளேக்கு அடியில் ஆப்டிக்கல் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக ஆப்டிக்கல் ஸ்கேனர்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை. ஃபேஸ் அண்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி கேமரா ஒரு நாட்சில் இருக்கிறது சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கலாம். பர்சனலாக எனக்கு நாச்சாக இருந்தாலும் சரி, ஹோல் பஞ்சாக இருந்தாலும் சரி, பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி நாட்ச் இருந்தால் ஓகேயா, இல்லை ஹோல் பஞ்ச் தான் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மேபி எதுவுமே இருக்கக்கூடாது, பாப்அப் கேமராஸ் திருப்பி எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ செல்ஃபீஸ்னு பார்த்தா இங்கே சாம்சங்கோட 3P9 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சென்சர் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உண்மைதான். ஏன்னா ஜென்ரலாக ஒரு சோனி சென்சர் யூஸ் பண்ணாத வரைக்கும் எந்த பிராண்டுமே அவங்க சென்சர்ஸ் பற்றி பேசுகிறது கிடையாது. கன்சியூமர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ரிவ்யூவர்ஸ்க்கு அனுப்பையிலையும் அவங்க அனுப்புகிற இன்ஃபர்மேஷனில் அது எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் IQOO இங்கே இன்ஃபேக்ட் அவங்க எனக்கு அனுப்பிச்ச அந்த ஸ்பெக் ஷீட் ரொம்பவே டீட்டெயில்டாக இருந்துச்சு. ஒரு பிராண்ட் அவங்க ப்ராடக்ட் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருந்தா தான் அந்தளவு டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் எனக்கு இதில் என்ன சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே தெரியும். ஸோ எனிவேஸ், இப்போ பெர்ஃபார்மன்ஸ், செல்ஃபி பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்தது. டீட்டெயிலேருந்து டைனாமிக் ரேஞ்ச் வரைக்கும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மற்றபடி ஃப்ரண்ட்டில் ஒரு 6.44 இன்ச் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட். டிஸ்பிளே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கலர்ஸ் நல்லா பாப் ஆகுது. இது ஒரு டிப்பிக்கலான தரமான AMOLED பேனல்னு சொல்லலாம். ஷார்ட் சென்சேஷன் அப் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. நல்ல பிரைட்டான பேனல், 1300 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ அவுட்டோர்ஸ் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா இங்கே குவால்காமோட Snapdragon 778G SoC யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 nm ப்ராசஸர். இந்த ப்ரைஸிங்க்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. கேம்ஸ் இப்போ PUBG, Genshin Impact எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் ரன் ஆச்சு. கூலிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. CPU throttle டெஸ்ட்டில் 15 நிமிஷம் ரன் பண்ணதுக்கப்புறமும் 87% வரைக்கும் தான் பீக் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆச்சு. ஸோ IQOO இங்கே கூலிங்க்கு அந்த பெரிய வேப்பர் சேம்பர் யூஸ் பண்ணதுலேருந்து அவங்க கொடுத்துருக்க சொல்யூஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ கண்டினியூஸாக கேம் விளையாடலையும் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. இங்கே இந்த 778Gயோட 8 இல்லை 12 GB LPDDR4X ரேமும் 128 இல்லை 256 GB UFS 2.2 ஸ்டோரேஜும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் லைட்டாக நேரிடுது. ஏன்னா போன ஜென்ரேஷன் IQOO Z5ல UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு டவுன் கிரேட். ஸோ எனிவேஸ், டவுன் கிரேடாக இருந்தாலும் இங்கே பெர்ஃபார்மன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஆப்ஸ் லான்ச் பண்ணாலும் சரி, 2 ஆப்ஸ்குள்ளே மாற்றி ஜம்ப் பண்ணாலும் சரி, எந்த இஷ்யூஸும் இல்லை. இது FunTouchOS 12 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 12 மேலே பில்ட் பண்ணது.
நிறைய பிபிகே இன்டர்ஃபேஸஸ் ஓப்போ விவோ அதிலலாம் பார்த்து அதே ஃபீச்சர்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஸ்டோரேஜில் 4 GB வரைக்கும் ரேம் வேணுன்னா ரீபர்பஸ் பண்ண முடியும். ரேம் மேனேஜ்மெண்ட்டும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு அல்ட்ரா கேம் மோட் இருக்குது, நம்ம எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸோட. இங்கே நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஹாப்டிக் ஃபீட்பேக். ஃபோனில் வந்து 4D வைப்ரேஷன் இருக்குது, இப்படி எப்படிலாம் மார்க்கெட் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல. பட் ஆனாலும் ஆக்சுவல் ஹாப்டிக் ஃபீட்பேக் வீக்காக இருக்குது. இந்த ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ண போகிற முதல் விஷயம் இதுவாக தான் இருக்கும். பெரிய நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஆக்சுவல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கிறதுனால பெரிய நெகட்டிவ் கிடையாது. பட் ஸ்டில் நோட் பண்ணுற அளவுக்கு ஒரு நெகட்டிவ் தான். பேட்ரின்னு பார்த்தா ஒரு 4700 mAh யூனிட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ஒரு நாள் மாட்ரேட் யூஸ்க்கு சார்ஜ் நின்றுச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ குவிக்காக டாப்அப் பண்ணணுன்னா 66 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 50% சார்ஜ் 18 நிமிஷத்துலையும், ஃபுல் சார்ஜ் 51 நிமிஷத்துலையும் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நல்ல ஃபாஸ்ட்டான சார்ஜர் இன் பாக்ஸ் இன்க்ளூடட். இப்போ கேமராஸ்னு வரையில் பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப், பிரைமரி 64 மெகாபிக்சல் ஆம்னிவிஷன் சென்சர் OV64B. இது கூட ஒரு f1.8 லென்ஸ் பேர் ஆயிருக்கு. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இமேஜஸ் டீட்டெயில்டாக இருந்தது, நல்ல டைனாமிக் ரேஞ்சோட. சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் கூட நைட் மோடு இருக்கிறதுனால யூஸபிளாக இருந்தது ரிசல்ட்ஸ். ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், பட் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல கேமராஸ். வீடியோஸ்னு பார்த்தா 4K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 4K 30ல் எலக்ட்ரானிக் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. ஸோ ஃபுட்டேஜ் நல்லா கிறிஸ்பாக நிறைய டீட்டெயில்ஸோடு இருக்குது. செகண்டரி 8 மெகாபிக்சல் f2.2. இது ஓகே, அதிகமான விஷயத்த ஒரு ஃப்ரேமில் ஃபிட் பண்ண முடியும். கலர்ஸ் ப்ரைமரியோடலாம் மேட்ச் ஆகலை, பட் ஒரு ஆவரேஜான அல்ட்ரா வைட் செகண்டரி ஆப்ஷன். மூணாவது வந்து 2 மெகாபிக்சல் மேக்ரோ 3 கேமராஸ் கொடுக்குறோன்னு எல்லா பிராண்ட்ஸ் மாதிரியுமே இங்கேயும் கணக்கு காமிக்கிறதுக்காக இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் IQOO Z6 Pro. இப்போ இந்த ஃபோனோட பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ், கூலிங், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், சாஃப்ட்வேர், பேட்டரி லைஃப், அந்த சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் ஆகிறது, ப்ளஸ் ஓரளவுக்கு அந்த பிரைமரி கேமரா கூட ஒரு பாசிட்டிவ் தான். எல்லாத்தோடையும் முக்கியமாக ப்ரைஸ் பாயிண்ட் நல்லாவே இருக்குது. இப்போ வீக்னஸஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தா, மேபி அந்த செகண்டரி கேமராஸ் மேலே இருக்கிற நாட்ச், ஸ்டோரேஜ் இப்போ UFS 3.1லேருந்து 2.2க்கு டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறது, ப்ளஸ் இந்த ப்ரைஸஸ். இப்போ நான் இங்கே சொல்கிற இந்த ப்ரைஸிங் ஆக்சுவலான MRP கிடையாது, ஆஃபர்ஸ்லாம் போட்டு வர ப்ரைஸ். இது ஏன் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா, என் கன்க்ளூஷன் இது 20,000 ரூபா ஃபோன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. இப்போ நாளைக்கு இந்த இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க, பேங்க் ஆஃபர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இது 24,000 ரூபா ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கன்க்ளூஷன் அப்ளை ஆகாது. ஏன்னா 24,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஆஃபர் பண்ணாங்கன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் பாருங்கன்னு தான் சொல்ல போகிறேன். பட் 20,000 ரூபாய்க்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு IQOO ஒரு சாலிட் ஃபோன் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களால் 20,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை வாங்க முடியும்னா, எஸ் Z5லேருந்து சில டவுன்கிரேட்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் இதில் ஓவரால் பேக்கேஜாக இந்த ப்ரைஸிங்க்கு இது ஒரு வர்த்தான ஃபோன் மாதிரி தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் Z5லேருந்து இதுக்கு அப்கிரேட் பண்ணிடாதீங்க. Z5வும் இன்றைக்கி விற்றுட்ருக்காங்க. Z5 வாங்கலாமா, Z6 Pro வாங்கலாமான்னு பார்த்தா Z6 Pro சூஸ் பண்ணலாம். பட் Z5லேருந்து அப்கிரேட் பண்ணுற அளவுக்குலாம் இதில் எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ஃபோன் மாதிரி உங்களுக்கு தெரியுதா, இல்லை வேறு ஏதாவது இங்கே IQOO வித்தியாசமாக பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இல்லை வர்த்தே இல்லை, என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் என்னோட சின்ன ரிவ்யூ. வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்கள் நினைக்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.